மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமீன். இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நவம்பர் மாதத்துடைய 11ஆம் நாளாகிய இன்று தாயாம் திருவையானது புனித பிரான்சிஸ் சேவியோ கம்பினி என்ற புனிதரை நினைவு கூறுகின்றது. இவர் தன்னுடைய வாழ்நாளிலே மிகவும் எளிமையாகவும் பக்தியாகவும் ஆண்டவருக்குரிய ஒரு அன்பு மகளாக தன் வாழ்நாளிலே தன்னுடைய கடமைகளை தன்னுடைய பொறுப்புகளை சரியாக செய்து துறவர சபையிலே சேர்ந்து தன்னுடைய வாழ்நிலையை சைனாவிற்கு ஒரு மறைபர பணியாளராக செல்ல விரும்புகின்றால், அதன் பிறகு அவர் அமெரிக்காவுக்கு அவர் அனுப்பப்படுகின்றால், இவ்வாறாக பல இடங்களுக்கு சென்று ஆண்டவருடைய வார்த்தையை அறிவிப்பவளாக வாழ்ந்தவள்தான் இந்த புனிதை பிரான்சிஸ் சேவியோ கம்பினி. மிகவும் துடிப்பாற்றலோடும் இறை நம்பிக்கையோடும் இறை வார்த்தையை அறிவித்து தன் வாழ்நாளிலே கடவுளுடைய அன்பை பெற்றிருக்கின்றாள். 1850 இவர் பிறந்து அந்த 19ஆம் நூற்றாண்டிலே திரு அவையினுடைய மாற்றங்களிலே தன்னையே கரைத்து தன்னுடைய வாழ்வு முழுமையாய் இறைவனுக்கு அர்ப்பணித்திருக்கின்றாள். ஆக இந்த வியாழக்கிழமையிலே குழந்தை இயேசுடைய அருளையும் இரக்கத்தையும் இன்றைக்கு வேண்டி வந்திருக்கின்றோம். இந்த யூடியூபிலே அநேக குடும்பத்தார் குழந்தை இயேசு என்னை ஆசீர்வதிக்க வேண்டும், குழந்தை இயேசு என் குடும்பத்துக்கு தேவையான எல்லா கொடைகளை வரங்களையும் தர வேண்டும் என்று நம்பிக்கையோடு ஜெபிக்கின்றார்கள். இன்றைய நற்செய்தியானது நமக்கு அருமையாக ஆண்டவருடைய இந்த இறை வார்த்தையை சிந்திக்க நமக்கு இன்றைக்கு அழைப்பு கொடுக்கின்றது. இறையாட்சி என்பது உங்கள் நடுவிலேயே இருக்கிறது என்று சொல்லுகிறார், உங்கள் உள்ளத்திலேயே இருக்குது என்று சொல்லுகின்றார். இங்கே தேட வேண்டாம், அங்கே தேட வேண்டாம், மாறாக இறையாட்சி என்பது உங்கள் உள்ளத்தில் தான் இருக்கிறது என்பதை இயேசு ஆணைத்தரவாக என்று சிலருக்கு சொல்லுகின்றார். காரணம், இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தது இந்த இறையாட்சியை நிறுவதான் வந்தார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் மக்கள் அனைவருக்குமே இறையாட்சி பற்றிய இந்த பல கருத்துக்களை, இறையாட்சி பற்றிய நீதி, உண்மை, மகிழ்ச்சி போன்ற மதிப்பீடுகளை மக்களுக்கு சுட்டி காட்டி இறையாட்சியுடைய அந்த விழுமியங்களை பல்வேறு உருவங்களாக உமைகளாக ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். 4 நற்செய்தியாளருமே, மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான், இந்த 4 நற்செய்தியாளருமே இயேசு கிறிஸ்துடைய இந்த இறை ஆட்சியை பற்றிய பல கருத்துக்களை, சிந்தனைகளை அவர் கூறுகின்றார்கள். இவ்வாறாக இயேசு வாழ்ந்ததே இந்த இறையாட்சி நம் மத்தியிலே மலர வேண்டும் என்பதற்காகத்தான். அந்த இறையாட்சியை உருவாக்க வந்த அந்த இயேசுடைய அந்த மதிப்பீடுகள் இன்றைக்கு நாம் வாழ்வாக்க, நாம் அனைவருமே இறையரசினுடைய பயணிகள் என்பதை ஒவ்வொரு நாளும் நாம் உணர்ந்தவர்களாக வாழ ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். அப்போ இந்த இறையரசு என்பது எங்கே இருக்கிறது என்றால், நம் உள்ளத்திலே நீதி, அன்பு, சமத்துவம், சகோதரத்துவம் போன்ற நற்பண்புகள் எங்கே நம் உள்ளத்தில் இருக்கிறதோ அங்கெல்லாம் இறையரசு தான். அங்கேயெல்லாம் அதைத்தான் புனிதர்கள் வாழ்ந்தார்கள். தங்களுடைய வாழ்க்கையிலே இறையாட்சியை தங்களுடைய வாழ்க்கையில உணர்ந்தார்கள். தங்களுடைய வாழக்கூடிய அந்த இடத்திலேயே அந்த சூழலுக்கு ஏற்றபடி தங்களுடைய வாழ்க்கையை அவர்கள் துறந்தார்கள், தங்களை அர்ப்பணித்தார்கள். அதுதான் ஒரு சிறந்த ஒரு ஞானமாக பார்க்கப்படுகிறது. முதல் வாசகத்திலே பார்க்கிறோம். எது ஞானம், எது அறிவு? அறிவு என்பது நாம் புத்தகத்தை படித்து நாம் அறிவை பெருக்கிக் கொள்வது. ஆனால் ஞானம் என்பது அப்படி அல்ல. கடவுளுடைய வல்லமையால், கடவுளுடைய கிருபையால் நமக்கு கொடுக்கக்கூடியது. இதைத்தான் சாலமோன் ஆண்டவரிடத்திலே எனக்கு ஞானத்தை தாருங்கள் என்று தான் கேட்டேன். இந்த மக்களை நான் அவர்களை கையாள, அவர்களை வழிநடத்த எனக்கு ஞானத்தை தாருங்கள் என்று சொன்னால், ஆண்டவரிடம் அச்சம் கொள்வதே ஞானத்துடைய தொடக்கம் என்பதை சீராக் புத்தகத்திலே நாம் வாசிக்கின்றோம். இவ்வாறாக கடவுள் அருளக்கூடிய இந்த ஞானமானது எங்கும் பரவி கிடக்கின்றது. இந்த ஞானமானது எங்கும் நிறைந்து கிடக்கின்றது. இதை நாம் தான் நம்முடைய வாழ்வு வழியாக, நம்முடைய வாழ்க்கையினுடைய இந்த உண்மைகள் வழியாக, நம்முடைய வாழ்க்கையினுடைய பல்வேறு வகையான, அது 30 மடங்கு, 60 மடங்கு, 100 மடங்கு பலங்குடிக்க மக்களாக, நல்ல நிலத்திலே விதைக்கப்பட்ட மக்களாக இந்த இறை ஆட்சி பூத்து குலுங்க நாம் அனைவருமே உழைப்பவர்களாக இருக்க வேண்டும். ஏதோ ஒரு தனிப்பட்ட நபராக நாம் இதை அடைவதல்ல, மாறாக எல்லோரும் இணைந்து அந்த இறையாட்சியை நோக்கி பயணிக்கின்ற பொழுது ஒற்றுமை, அன்பு, சமத்துவம் அனைத்துமே எந்தவித பாரபட்சமின்றி நாம் வாழ்வதற்குத்தான் இத்தகைய ஒரு ஞானத்தை ஆண்டவர் நமக்கு இன்று சிந்திக்க அழைப்பு கொடுக்கின்றார். ஆக நாம் ஒரு இறையாட்சியை படைக்க, நம் உள்ளத்தில் இருக்கின்ற அந்த இறையாட்சியை பிறரோடு பகிர்ந்து வாழக்கூடிய நற்பண்புகளிலே வளர இந்த வியாழக்கிழமையில் ஆண்டவர் நம்மை அன்போடு அழைக்கின்றார். குழந்தை இயேசு, நீ மகிமை செய்ய செய்ய நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்பதற்கிழங்க குழந்தை இயேசுவை இன்றைக்கு தேடி இருக்கிற உள்ளங்களிலே இந்த இறையாட்சி விதையை ஆண்டவர் நம் உள்ளத்திலே பதிக்கின்றார். அத்தகைய நம்பிக்கையோடு நாமும் இறையாட்சியுடைய பிள்ளைகள், எல்லோரும் கடவுளுடைய குடும்பத்துடைய பிள்ளைகள் என்ற உணர்வோடு ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, அப்பா இயேசுவே, அருமையான இந்த நாளுக்காக நன்றி கூறுகின்றோம். இறையாட்சி உங்கள் நடுவிலேயே இருக்கிறது, உங்கள் உள்ளத்திலேயே இருக்கிறது என்ற நம்முடைய வெளிப்பாடுகளின் அந்த வார்த்தைகள் ஒவ்வொரு குடும்பத்தாருக்குமே நாங்கள் அனைவருமே இறையாட்சியுடைய குடும்பத்தில் இருக்கிறோம் என்ற ஒரு உணர்வும், ஒற்றுமையும், அன்பும், உறவும், பரிவும், பாசமும், அன்பும், சமாதானமும் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் தேவரீர் நீதாமை நிறைவாய் கொடுத்து
குழந்தை இயேசுடைய அருளும் இரக்கம் பரிவும் இந்த நாளில் வேண்டுகிற ஒவ்வொரு குடும்பத்தார் வேலைக்காக, திருமணத்திற்காக, குடும்ப சமாதானத்திற்காக, கடன் பாரங்கள் நீங்க, இன்னும் கட்டுகள் நீங்க, சாத்தானுடைய தொல்லைகள் நீங்க என்று, தீமைகள் நீங்க என்று ஒப்புக் கொடுக்கிற அநேக குடும்பத்தார் இந்த நவ மாதத்திலே இறந்தோருக்காக ஜெபிக்கூடிய குடும்பத்தில் ஒவ்வொருவருக்கும் தேவரி துணையாய் இருந்து நம்முடைய அன்பிலும் இரக்கத்திலும் சமாதானத்திலும் என்னும் நம்முடைய பாதுகாப்பிலும் வழிநடத்தும்படி காக்கும்படி கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன்.